பாம்பே வீட்டுக்கே கொண்டு போறீங்க, அடிச்சா கொண்டு போடுவேன். டேய் மணி, அந்த பொண்ணு என்னெல்லாம் கேட்டா? நம்ம என்னெல்லாம் பண்ணோம் சொல்லு. லிஃப்ட் கேட்டா கொடுத்தோம், அவன் மீட் பண்ணணும்னு சொன்னா மீட் பண்ண. கார் கேட்டா கொண்டு போனோம், வேலை கேட்டா வாங்கி கொடுத்தோம். இப்ப லவ் பண்ணுன்னு சொல்ற. அண்ணே, ஐயோ அம்மா. டேய் அடிக்க மாட்டே, வாங்கடா. டேய் நான் இருக்க, வாங்கடா. கொண்டு விடுவோம் படுவா. லவ் பண்றது ஒரு பெரிய விஷயமா? ட்வீட் பண்ணா லவ் தானா வந்துட்டு போகுது. யா ஐயோ ஐயோ. என்னடா இது? இங்கிலீஷ் டுவேட். இத பாடி லவ் பண்ணுமா? ஒரு நொண்டி கிளை கூட கிட்ட வர மாட்டா. இந்தப்பா நீ ட்வீட் பாடுற, உனக்கு லவ் வருது. உனக்கு என்ன பாட்டு வேணுமோ சொல்லு, இதான் ரெக்கார்டிங் தியேட்டர், நான் போட்டு கொடுக்குறேன். எம்ஜிஆர் சிவாஜிலாம் சினிமால பாடுவாங்களே, அந்த மாதிரி பழைய டியூனா போட்டு கொடுங்க. அப்போ விஸ்வநாத ராமூர்த்தி ஸ்டைல்ல டியூன் வேணுங்கற. ஓகே. டேய் கொட்டாம்பட்டி. உயிஸ் த கொட்டாம்பட்டி. அப்புறம் என்ன பட்டி? கொட்டைப்பட்டி. டேய் இந்தியாவுல கொட்டப்பட்டிங்கிற ஒரு ஊரே கிடையாதுடா. கண்டக்ட் பண்ணு. ஓகே பிரதர், ரெடியா? இதான் பதவி கொடுத்தா ஏறி உட்கார்ந்துக்குவீங்களே. சைலன்ஸ். 1 2 3 4. ஓஹோ, புத்தம் புது நந்தவனமே, வெரி குட், பொங்கி வந்த தங்க குடமே, எக்ஸலன்ட். முத்தங்களில் மாலை விண்ணவா. பிரதர் உனக்கு அப்படி எம்இசி வாய்ஸ். எம்ஐசியா? அவர் என்ன எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருக்காரு? டேய் மடையா, எம்எஸ்வி. எம்எஸ்சி உனக்கு சொல்ல தெரியாது. டேய் வாய்ஸ்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. டேய் காஜா, கூப்பிடுற அந்த லேடிஸ் கோரஸ். புத்தம் புது நந்தவனமே, பொங்கி வந்த தங்க கூடமே, முத்தங்களில் மாலை பின்னவா. புத்தம் புது நந்தவனமே, பொங்கி வந்த தங்க கூடமே, முத்தங்களில் மாலை பின்னவா. ஒரு ஏலம் பூவு காத்து வந்து ஏலம் போடுதே, இரு காதல் நெஞ்சை சேர்த்து புது தாளம் போடுதே. வரும் நாள் திருநாள், அடிவா என்னை கட்டி பிடிக்க. புத்தம் புது நந்தவனமே, பொங்கி வந்த தங்க குடமே, முத்தங்களில் மாலை பின்னவா. காவேரி ஓரம் இளம் காற்றாடும் நேரம், மனம் காவலின்றி ஆடி பாடுதே. பூவெங்கும் ஈரம், உங்கள் பொன்மேனி வீரம், இந்த பூவை நெஞ்சில் போதையூட்டுதே. வானிலவு பட்டு உடுத்தி வாசல் வந்ததடி, ஏன் நிலவை கட்டி அணைக்க ஆசை வந்ததடி. இன்னும் என்ன நாணம், புது மோனம், சுகம் வேணும். புத்தம் புது நந்தவனமே, பொங்கி வந்த தங்க குடமே, முத்தங்களில் மாலை பின்னவா.
ஜம்பம் முகம் பூர்ண சந்திர பிம்பம் அதில் வெள்ளி மீன்கள் துள்ளியாடுதே தாவி வந்த தங்கத்திலே தாவி கொள்ளுங்களே தாளம் தட்டி இந்த சுகத்தை வாங்கி கொள்ளுங்களே தோகை மயில் உன்னை தழுவ நேரம் வந்ததடி தேகமெங்கும் மின்னல் புகுந்து வீரம் வந்ததடி தொட்ட இடம் பூசும் புது வாசம் கதை பேசும் புத்தம்புது நந்தவனமே பொங்கி வந்த தங்க கூடமே முத்தங்களில் மாலை பின்னவா புத்தம் புது நந்தவனமே பொங்கி வந்த தங்க குடமே முத்தங்களில் மாலை பின்னவா ஒரு ஏலம் பூவு காத்து வந்து ஏலம் போடுதே இரு காதல் நெஞ்சில் சேர்த்து புது தாளம் போடுதே வரும் நாள் திருநாள் நீ வா என்னை கட்டிப் பிடிக்க புத்தம்புது நந்தவனமே பொங்கி வந்த தங்க கூடமே முத்தங்களில் மாலை பின்னவா அது இல்ல நான் எது சொல்றேன் இல்ல நான் எது சொல்றேன்னா யோ சூப்பரா பாடுறியா அன்னைக்கு கவுண்டர் வீட்டு கல்யாணத்துல பேண்ட் வாத்தியம் அசத்திட்ட போ அங்க பாரு கேஎஸ்ஆர் என்ன பிரமாதமா வாசிட்டு போறாரு கூட்டத்தை பாத்தியா அந்த மாதிரி உனக்கு கவர்மெண்ட் ப்ரோகிராம் கிடைச்சதுன்னு வச்சுக்க எங்கேயோ போயிடுவேன் ஷட் அப் யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல மினிஸ்டர் வீட்டு பையன் பேண்ட் வாச்சர்னு சொல்றியே கெட் லாஸ்ட் யூ ஸ்டூபிட் நீங்க வாங்க நாம போலாம் புரியலையே அவன் கிடக்குறான் நீங்க யாரு உங்களை போய் கேவலமா பேண்ட் வாசிக்கிறவன்னு சொல்றான் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது ராவி கம் ஆன் cheer up உண்மையிலே நான் ஒரு பேண்ட் வாசிக்கிறவனா இருந்தா என்ன நீ காதலிச்சுக்க மாட்டேல்ல நான் யாருன்னு கூட தெரியாம எனக்கு பிளட் கேன்சர்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னு எனக்காக கோயில்ல வேண்டிக்கிட்டீங்க பாருங்க அந்த நல்ல மனசோட நீங்க ஒரு கூலிக்காரனாவோ கொத்தனாராவோ ரிக்ஷாக்காரனாவோ யாரா இருந்தாலும் சரி உங்களை நான் லவ் பண்ணிருப்பேன் அந்த நல்ல மனசோட நீங்க ஒரு கூலிக்காரனாவோ கொத்தனாராவோ ரிக்ஷாக்காரனாவோ யாரா இருந்தாலும் சரி உங்களை நான் லவ் பண்ணிருப்பேன் யாரா இருந்தாலும் சரி உங்களை நான் லவ் பண்ணிருப்பேன் இன்னைக்கு உன் பையன் கிட்ட உண்டு இல்லைன்னு கேட்டு சொல்றேன் என்ன கேட்கணும் என்ன லவ் பண்றாரா இல்ல இல்லன்னா என்ன பண்ணுவ என்ன கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா லவ் பண்றான்னு கேட்டு சொல்லு அந்த நல்ல மனசோட நீங்க ஒரு கூலிக்காரனாவோ கொத்தனாராவோ ரிக்ஷாக்காரனாவோ யாரா இருந்தாலும் சரி உங்களை நான் லவ் பண்ணிருப்பேன் ரவி சாப்பிடவா அம்மா எனக்கு பசிக்கல தூக்கம் வருது சமைக்க சொல்லிட்டு சாப்பிட வரலன்னா எப்படி எந்திரிச்சு வா. அது இங்க இருந்து எந்திரிக்க முடியாது இல்ல இல்ல பசிக்கல இப்ப நீ வர போறியா இல்லையா நான் வரேன் நீ போ போ வரேன் கூப்பிடாவற இருடி இப்ப வேற என் உயிரப்பா உன்ன ஐ போயிட்டா எங்க போன இங்கேயே தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா ஆமா ஆமா சுத்தி வந்துட்டு இருக்கா வாங்க ஐயோ ஐயோ என்னப்பா சுடுமே சுடுமே இல்ல சுடுதே என்னாச்சு இவனுக்கு உனக்கு ஒண்ணும் இல்ல ம். ஏய் அது தண்ணி குடிப்பா லவ் பண்ணிருப்பேன்
என்னப்பா சாப்பிடல? பசிக்கலமா. இருப்பா, உங்ககிட்ட சொல்லதெல்லாம் கேட்கணும். என்னம்மா? இப்பெல்லாம் காலையில எந்திரிக்கணும்னு தோணுமே. ஆமாம்மா. வெளிய போகும்போது டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோணுமே. ஆமாம்மா. பசிக்கும், ஆனா சாப்பிடவே பிடிக்காதே. ரொம்ப கரெக்ட்மா. தூக்கம் வரும், ஆனா தூங்கவே மனசு இருக்காது. அப்படியே சொல்லிட்டீங்க. இப்ப சொல்லு, யார மனசுல நினைச்சிட்டு இருக்க? அது அது வந்து என்ன சுத்தி சுத்தி வரும்லமா. அதான் அந்த ஏழை பொண்ணு. அதான் அதானா? அதான், அது ரவி. என்னம்மா, தண்ணி? இங்க இருக்கியா? தண்ணி அது வேண்டாம், வேணும். இவங்களோட நான் படுற பாடு போதும்டா சாமி. என்னம்மா? ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ. அந்த கேஎஸ்ஆர் மாதிரி உனக்கு கவர்மெண்ட் ப்ரோகிராம் கிடைச்சதுன்னு வச்சுக்க, எங்கேயோ போயிடுவையா. நீங்களே சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் பேச்சே இல்லம்மா. இனிமே வர எல்லா கவர்மெண்ட் ப்ரோகிராமும் நீங்க சொல்ற ரவிக்கு தான். என்ன அந்த கேஎஸ்ஆர் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான், அதை நான் பாத்துக்கிறேம்மா. எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றதே உனக்கு பழப்பா போச்சு. சும்மா வளராத. சும்மா இல்லண்ணே, நிஜமா தான். நமக்கு வந்து அத்தனை கவர்மெண்ட் ப்ரோகிராம் கேன்சல் ஆயிருச்சு. கவர்மெண்ட் ப்ரோகிராம் நமக்கு இல்ல, இன்னொருத்தர் கொடுத்துருவானா? கொடுத்துட்டானே. யாருக்கு? அந்த ஒன்னேகால ட்ரூப் ரவி இல்ல, அவனுக்கு. ரவிக்கா? எப்படி? எல்லாம் அந்த மந்திரி பொண்ணு ரெக்கமெண்டேஷன் தான். ஒண்ணுதானே கேன்சல் ஆச்சு, இனிமே 1000 வரும் பாரு. எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவன் தான் அருள் புரியணும். தீபத்தை நான் பத்த வைக்கிறேன் பாரு. எங்கேயோ பக்கவாத்தியம் வாசிட்டு இருந்தேன், என்ன கவர்மெண்ட் ப்ரோகிராம் வாசிக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டது நீங்க. ஆனா உங்க பொண்ணு, அது நான் கவர்மெண்ட் ப்ரோகிராம் கேன்சல் ஆன வைத்தியத்துல சொல்ல, அதுக்கு காரணம் உங்க பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் மனசு எரிச்சலா இருந்தது, அதான் சொன்னேன். அந்த பேண்ட் மாஸ்டர் ரவியும் உங்க பொண்ணும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறதா? ஹலோ. என்ன அலோகலன்ட்டு நான் என்ன டெலிபோன்ல பேசிட்டு இருக்கேன். பண்ணிக்காரிச்சி யாரா பண்ணிக்காரிச்சு? இது. ஓ வாங்க. என்னங்க, நேத்து ராத்திரி உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தோம். ஆமா, நேத்து அட்ரஸ் கொடுக்காம போயிட்டேன். நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரணும். ஆமாங்க, பக்கத்து வீட்டு பஜாரி எங்களால சமாளிக்க முடியலங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆனா இந்த பொண்ணு சாதுவா இருக்குது, நான் மாட்டிக்கலாம். ஆமா, மினிஸ்டர் பையன் கோயிலுக்கு வந்திருக்காரா? எனக்கு தெரியாது. என்னங்க போய் சொல்றீங்க? அவரோட எலிப்பட நீங்கலாம் வந்திருக்கீங்க, மினிஸ்டர் வீட்டு கார் வந்திருக்குது. இது மினிஸ்டர் காரு. உங்க கார் தானே? ஆமாண்டா, நம்ம ரவி வந்த காரு. மினிஸ்டர் பையன் ரவி தானே? உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருப்பானே, நீங்க பாக்கல? இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே. சாமியை பின்னால கும்பிட்டுட்டு இருப்பான். இப்ப வெந்துரும். நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் நாளைக்கு ஓல்ட் மைசூர் ரோட்ல வெயிட் பண்றேன், அவர் கொஞ்சம் வர சொல்றீங்களா? இந்த ஒரு வேலை தான் பார்க்காம இருந்தா அதையும் பாத்துறான். நம்ம ரவி தானே, எந்த ஓலை வேணாலும் பார்க்கலாம். சார், கேஎஸ்ஆர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு. என்ன? அவங்க 2 பேர் லவ் டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்றோம்னு. நீங்க உழாம இருக்கணும்னு சொல்ல சொன்னார். நான் ஓடுறவனே உடல் லூசு. இந்தாங்க அட்வான்ஸ். எதுக்கு? மந்திரி வீரராகவன் பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு நீங்க தான் வந்து பேண்ட் வாசிக்கணுமா? வழக்கமா உங்க கேஎஸ்ஆர் தானே வாசிப்பாரு. அவர் கிரேட்டஸ்ட். இது இல்ல, இவர் லேட்டஸ்ட். அப்படியே பிறல்றான் பாத்தியா? ஏன்டா பிச்சை எடுக்கிறேன்? திடீர்னு எங்களை புக் பண்ண வேண்டிய அவசியம்? உங்களை டெஸ்ட் பண்ணணுமா? உங்க மந்திரி என்ன டாக்டரா? அதுக்கு இல்ல, இப்பெல்லாம் கவர்மெண்ட் ப்ரோகிராம் நீங்க தான் வாசிக்கிறீங்க. நீங்க அங்க வந்து வாசிச்சீங்கன்னா மந்திரி ஒரு 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. இந்த பெரிய இடத்து ப்ரோகிராம்க்குலாம் நான் வாசிக்க மாட்டேன். இந்தப்பா, நீ சும்மா இருப்பா. டேய் டாடி, நீ இரு, நீ இங்கே இரு. நான் வாசி. அது வா, நீ வா, வா, நீ வா, நீ வா. இங்கே. என்ன நீ ஒத்துக்க மாட்டேங்கிற? பணத்துக்காக இப்படி அலையாத மணி. அட பணம் கிடைக்கிற குப்பை. வாழ்க்கையில நம்ம பார்க்காத பணம் மாதிரி அந்த பொண்ணு சாக போற பொண்ணு.
என்னென்னமோ கேட்டுச்சு, அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அந்த வீட்டை சுத்தி பார்க்கணும்னு சொல்லிச்சு, நம்மளால முடிச்சுதா? அதுக்காகத்தான் மந்திரியோட தொடர்பு வச்சுட்டோம்னா அந்த வீட்டை சுத்தி காட்டலாம், இன்னும் என்னென்னமோ காட்டலாம். அதான் அதுக்காக தான் சொன்னேன். என்னையா குப்பை பணம் பணம் கிடக்குதுயா? ராஜா ஒத்துக்கு, ராஜா ஒத்துக்குமா? சரி சரி ஒத்துக்கு போ. ஒத்துக்கிட்டியா? சார் ஒத்துக்கிட்டாரு பணம். பாத்தியா, அட்வான்ஸ் கொடுக்க வந்து ஓடி போயிட்டான். நீ என்னமோ பிகு பண்ண, எவ்வளவு கட்டு கட்டான்னு ஓட்டு வச்சிருந்தா, விட்டுருந்தா 2-3 நாள் உருவி இருப்பேன். இப்ப ஓடி போயிட்டான், என்ன பண்றது? பிரதர், அமௌண்ட் நான் வாங்கிட்டேன். ஃபுல் செட்டில்மெண்ட். One, 2, 3, 4. ஏய், அமௌண்ட் எல்லாம் ஃபுல்லா கொடுத்துட்டல? ஃபுல்லா கொடுத்துட்டேனே. அப்புறம் என்ன சும்மா நிக்கிறானே? அது வேற ஒண்ணு இல்லனே, இந்த மாதிரி பங்களாவை அவங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையா, அதுதான் அசந்து போய் நிக்கிறாங்க. ஏய், நீ முன்னாடி பின்னாடி பாத்திருக்கியா? இந்த டால்டா டப்பா வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணா கோவிச்சுக்காதீங்கண்ணே, நீங்க அசத்த போறீங்கன்னு சொல்ல வந்தேன். அசத்து தாண்டா போறேன், பாரு. பாப்போம், பாரு. ரெடி, 1, 2, 3, 4. புதிய நிலாவே ஒரு இனிய கனாவே, புதிய நிலாவே ஒரு இனிய கனாவே, மாலைகள் நெஞ்சு தொட்டு தாளாட்ட, மாணிக்கம் வைரம் உன்னை சீராட்ட, நாணயம் எழுதி தந்து நீ கேட்க, நான் இங்கு வந்தேன் உன்னை பாராட்ட, 1000 மாயங்களும் நான் பார்த்தேன் என் கண்ணிலே, தவழ்ந்து வரும் புதிய நிலாவே ஒரு இனிய கனாவே. தேன் கனவு அது வாழ்வில் ரொம்ப தூரம், ஏன் எனக்கு இந்த வீண் மயக்கம் என்ற நேரில் சொல்லும் நேரம், நான் நினைத்து வந்த தேன் கனவு அது வாழ்வில் ரொம்ப தூரம், ஏன் எனக்கு இந்த வீண் மயக்கம் என்ற நேரில் சொல்லும் நேரம், ஒத்தி வச்ச நெஞ்சை விட்டுத்தான் நல்ல முத்து ஒன்று வெளியாச்சு, புத்தி கெட்ட சின்ன பிள்ளைக்கு ஒரு உண்மை இன்று தெளிவாச்சு, வானில் வரும் வர்ணங்களே நிறம் மாறும் எண்ணங்களே, சிவந்து வரும் புதிய நிலாவே ஒரு இனிய கனாவே, புதிய நிலாவே ஒரு இனிய கனாவே.
இருக்குதென்று காலம் சொன்ன பாடம். நாம் நினைப்பதொன்று நேர் நடப்பதொன்று வாழ்வில் கண்ட பாடம். பால் நிறத்தினிலே கள் இருக்குதென்று காலம் சொன்ன பாடம். புண்ணியங்கள் செய்திருக்கணும் இந்த கண்மணியை மணந்திடவே. மின்னல் ஒன்று மண்ணில் வந்ததே பல மன்னவரும் மயங்கிடவே. பூவே தினம் பூச்சூடியே நூறாண்டு நீ வாழ்கவே. மயங்கி வரும் புதிய நிலாவே ஒரு இனிய கனாவே. புதிய நிலாவே ஒரு இனிய கனாவே. மாலைகள் நெஞ்சை தொட்டு தாளாட்ட மாணிக்கம் வைரம் உன்னை சீராட்ட. நாணயம் அள்ளி தந்து நீ கேட்க நான் இங்கு வந்தேன் உன்னை பாராட்ட. ஓராயிரம் மாயங்களும் நான் பார்த்தேன் என் கண்ணிலே. தவழ்ந்து வரும் புதிய நிலாவை ஒரு இனிய கனாவே. என்னமோ காதலிக்கிறா கத்தரிக்காயின்னு சொன்ன, அதுக்கான அறிகுறியே இல்ல. அவன் என்னடான்னா வாழ்த்தி பாடிட்டு பேசாம போயிட்டு இருக்கிறான். என்கிட்ட இந்த திலுமுல்லாம் வச்சுக்காத, மொத்தமா உரிச்சு போடுவேன். ஏய், அவ என் பொண்ணுடா. இப்ப புரியாது, பரமசிவனுக்கே பட்டாதான் புரியும். நீ அவ பின்னாடி போலியா? நான் போயிடுறேன். உங்களை அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பாருங்கடா பாருங்கடா சொன்னதே நான் தானடா. அப்புறம் ஏன்டா என்கிட்டயே இதெல்லாம் மறைச்சிங்க? இப்ப நான் என்னத்த சொல்லி அவனை தேத்துவேன்? எதுக்காக என்ன ஒதுக்குறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் முதல்ல லிஃப்ட் கேட்டப்போ என்ன பேஷண்டா இருந்தாதான் வண்டியில ஏத்துவாருன்னு, எனக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு நீங்க தானே போய் சொன்னீங்க. பிளட் கேன்சர் பொய்யா? நான் ஒரு ஏழை பொண்ணுன்னு போய் சொன்னதும் நீங்கதான். அவங்க அப்பா யாருன்னு கேட்கும்போது மந்திரி வீரராகவன் எங்க அப்பா பெரிய என்கிட்ட சொன்னது யாரு? நீங்க தானே. முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்க கிட்ட நான் தான் மந்திரி பொண்ணுன்னு சொல்றதுக்கு அப்ப எனக்கு தோணல. நான் பணக்காரன் இல்ல, நான் ஒரு பேண்ட் மாஸ்டர்ங்கிற உண்மையை எப்படியாச்சும் சொல்லிடுவாருன்னு தான் கார் கேட்டேன். ஆனா நீங்க என்னோட காரையை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே. சரின்னு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். ஏன் கம்பெனில எனக்கே வேலை வாங்கி கொடுத்தீங்க. இப்படி செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு என்ன இப்படி வெறுத்தா எப்படி? சரிம்மா, நீயும் அவனை எத்தனையோ தடவை சந்திச்சிருப்பீங்கல்ல. ஒரு தடவையாவது நீதான் மந்திரியோட பொண்ணு, உனக்கு பிளட் கேன்சர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு அவங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்னமா அது? எந்திரிமா. பிறந்தப்பவே அம்மாவை எழுந்துட்டு அப்பாவோட அன்பு பாசம் எதுவுமே இல்லாம வேலைக்காரங்களோட கவனிப்புல மட்டும் வளர்ந்தவனா. அதனால்தான் என்கிட்ட அன்பா பழகின உங்க மகனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரோக்ராம்க்கு வந்த இடத்துல கல்யாண பொண்ணை யாரும் நினைக்காம தன் தங்கச்சியை நினைச்சு பாடினார் பாருங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. முன்ன பின்ன தெரியாத எனக்கு பிளட் கேன்சர்னு நினைச்சு நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னு கோயில்ல எனக்காக வேண்டிக்கிட்டாரு, அது எனக்கு பிடிச்சிருந்தது. சாக போற பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நான் விரும்பின மாதிரி எல்லாம் என்கிட்ட அன்பா பழகினார் பாருங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. எங்க உண்மையை சொன்னா இதெல்லாம் நான் எழுந்துருவேணும்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அதனால்தான் நான் சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. அதுக்காக என்ன இப்படி திடீர்னு வெறுத்துட்டா எப்படி? அவரை என்ன நிஜமாவே விரும்பலன்னு சொல்லுங்க. அதுக்கு இல்லம்மா, நீ பணக்காரி, மந்திரியோட பொண்ணு, அதனாலதான் ரவி உன்னை வெறுக்கிறான். சரி, அவர் ஒரே ஒரு
வார்த்தை சொல்ல சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன். அப்படி இல்ல அணிலுக்கு 3 கோடு போட்ட ராமரே என் கழுத்துல 3. என்ன அந்த சாப்பிட பொண்ணு வந்துட்டு போகுது? சும்மா நச்சு. அத பார்த்தா பாவமா இருக்குல்ல. ஆமா, துக்கத்தை தாங்கிக்க நீ தயாரா இருந்துக்க. அது ரொம்ப ஈஸி. ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு நாள் துக்கம், அவ்வளவுதான். இந்த பாரு மாப்ள, நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை வாங்கிட்டேனே. பிள்ளையாருக்கு சாத்து. ஏன் வேண்டியிருக்கியா? சரி அதை விடுங்க. இந்த பாத்தீங்களா, எனக்கு ஒரு கூரைப்படம் வாங்கியிருக்கேனே, நல்லகுதா? மாரியம்மனுக்கு போடு. ஹாய், பரவாயில்லையே, நீ என்ன விட ரொம்ப உஷார்தா. ஊர்ல இருக்கிற எல்லா சாமிக்கும் வேண்டியிருக்க. இத பாத்தீங்களா, தாலி. எங்க குடு. இது தொடறதுக்கும் கட்டுறதுக்கும் இவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. உனக்கும் எனக்கும் தான் பொறுத்தோ, இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தோ, நம் இருவருக்கும் உள்ளது இருக்கும், இனி யாருக்கு இங்கே கிடைக்கும் வரட்டு. என்ன எல்லா மூஞ்சிகளையும் 7 மைலுக்கு எழுத்து வச்சு நிக்கிறீங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்தா உங்க எல்லாரும் தொடச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா? சும்மா சொன்னேன். நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல உங்க எல்லாருக்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதுக்கப்புறம் தினமும் ஆடுகடா வெட்டி சோறுதா. நம்ம எல்லாரும் ஆளுக்கு 4-5 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு நம்ம குடும்பம் அப்படி ரோட்ல போனா இந்த பண்டா போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு இந்த ஊரே கண்ணு போடணும். புரியுதா? பத்தானேனா அண்ணாத்தே, என் கல்யாணத்துக்கு உன் தலைமையில தான் பேண்டு. இந்த தங்கச்சிக்கு நீதான் பாட்டு பாடணும். வரேன் வரேனே. டிரைவர் இல்லாம கார் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்ன மறந்துட்டியாமா? சொல்ல மறந்துட்டேனே. அடுத்த மாசம் சிஎம் பையனுக்கு உனக்கு கல்யாணம். இன்னைக்கு நிச்சயம் பண்ணலான்னு தான் போயிட்டு இருக்கிறேன். பிளட் கேன்சர். ஒரு பொண்ணுக்கு பிளட் கேன்சர்னு எப்படி உங்களால பொய் சொல்ல முடியுது? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு அவனும் அதே போல பாடிருங்க. அவ கார் கேட்கும்போது உண்மையை சொல்லலாம்னு சொன்னேன். சாக போற பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு சொல்லி என்ன சொல்லி அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி என்னை உங்க கூட சேர்ந்து நாடகம் ஆட வச்சிட்டீங்க. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் ஐயா. எது சகஜம்? ஒரு பொண்ணோட பணத்தை புண்படுத்தா? அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வர்றேங்கடப்பா. அவ 1000 சொல்வா. இருந்தாலும் நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட நியாயமா? நான் பரிதாபப்பட்டது அந்த பொண்ணு ஒரு ஏழை பொண்ணுன்னு சொன்னனாலதான். பிரதர், வந்து சின்ன பொண்ணு சீக்கிரம் வாங்கோ. என்னடா ஆச்சு அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணு இல்ல, இது வேற பொண்ணு. வேற எந்த பொண்ணு? வண்டி கிளீன் பண்ணும்போது ஒரு சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போகணும், லிப்ட் கேட்டுச்சு. லிப்டா? வாங்க பிரதர், அந்த சின்ன பொண்ணுக்கு லிப்ட் கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்த லிப்டுக்கு தான் ஷிஃப்ட் போட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இதுல புதுசா ஒரு லிப்ட் வரையா? பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க நிக்காத போ. இந்த சின்ன பொண்ணுக்கு பிளட் கேன்சர். லொக்கு லொக்குன்னு இருமுது. ஏண்டா இருமுனா கேன்சரா? பின்ன தும்முனா கேன்சரா? இது யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கிறேன்டா. நீ தானே சொல்லி டூப்பு விட்ட மேடம். ஹெல்ப் மீ, சேவ் மீ. நில்லுடா டேய். ஹெல்ப் மீ. டேய் நில்லுடா. சேவ் மீ. ஏய் சுத்தாதடா. நில்லுடா டேய். ஐயோ. டேய் நில்லுடா. டேய் அந்த கிழவி அண்ட புடிக்கிற விழுந்து செத்துக்கிட்டு போக போகுது. பாரு பொண்ணு உனக்கு லிப்ட் கேட்டா அடிக்கே வருது. என்னது? லிப்ட் கேட்ட சின்ன பொண்ணு இந்த கிழவி தானா? எஸ். ஏடா இதுக்கா கேன்சர்? ஆமா பிரதர், கேன்சரா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க பெரிய டான்சர். டான்சர் தான், பார்த்தாலே தெரியுது. பாட்டு இல்லாம பல்லு பகடெல்லாம் ஆடுதே. ஏண்டா இதெல்லாம் கேன்சர் வந்தா சாகணுமா? கம்ப புடுங்கனா தானா சேர்த்துட்டு போகுது. ஐயோ சேவ் மீ. டேய் ஹெல்ப் மீ. கிழவி விட மாட்டேங்கறா. நீ எங்க போனாலும் இன்னைக்கு நான் விட மாட்டேன். இங்க எதுக்கு வந்த? உங்களை பார்க்கதான். இத பாரு, வீணான ஆசைகள் மனசுல வளர்த்துக்கிட்டு என்ன சுத்தி சுத்தி வராது. என்னோட படிச்ச மாப்பிளையா, அழகான மாப்பிளையா, முக்கியமா பணக்கார மாப்பிளையா உனக்கு கிடைப்பான். ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள மனுஷன் கிடைக்க மாட்டான். உன்னோட நல்ல குணத்துக்கு கண்டிப்பா கிடைப்பான். அப்ப நீங்க இவ்வளவு நாளா என் மேல வச்சிருந்த அன்பு காதல் எல்லாம் பொய்யா? சாக போற பொண்ணு மேல காட்டு நடத்தாப்போம். அப்ப நான் உண்மையா செத்துட்டா? இன்னைக்கு சாயந்தரம் எனக்கும் சிஎம் பையனுக்கும் நிச்சயதார்த்தம். அப்பா நிச்சயம் பண்ணிட்டு வரதுக்குள்ள நீங்க வந்து என்ன கூப்பிடணும். நான் ராத்திரி 12 மணி வரைக்கும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க.
நான் உயிருக்குயிரா காதலிக்கிற உங்க மேல சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் தான் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். ரவி எவ்வளவு சொன்னாலும் பணத்தை துணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ப்ரோக்ராமுக்கு. டேய் ஆல்பர்ட், ரவிக்கு தான் மூடு சரியில்லை. எந்த ப்ரோகிராம் போறதுல உனக்கு தெரியுமல்ல? யார் இவனுங்க? லாரி கிளீனர், ஊட்டியில உருளைக்கிழங்கு தோன்றவங்க எல்லாம் பணத்தை புடிக்கிட்டு வந்துருக்க. குடா பணத்தை. மணி ஒரு நிமிஷம். என்ன ப்ரோக்ராம்? கிறிஸ்மஸ் வருதுல்ல சார், அதுக்கு உங்க குரூப் வந்து தான் கேரல் ப்ரோக்ராம் பண்ணி தரணும். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? ராத்திரி 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் சார். சரி, அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, நான் வரேன். உன்னால வாசிக்க முடியாது, புறப்பட்டு போ. சொன்னா கேளு. வேணாம். ரவி, இந்த பாரு, உன்னால அந்த பொண்ணை மறக்க முடியாது, அந்த பொண்ணாலே உன்னை மறக்க முடியாது. சொன்ன கேளு, சீக்கிரம் புறப்பட்டு போ. இல்ல மணி, வேண்டாம். ரவி, அந்த பொண்ணு காலையில சொல்லிட்டு போனதை பார்த்தா கண்டிப்பா செத்துரும் போல் இருக்கு. அப்படி ஏதாவது செஞ்சுட்டா வாழ்க்கை பூரா அதை நினைச்சு நீ வேதனைப்பட வேண்டியது இருக்கு. நீ புறப்பட்டு போப்பா. இல்ல மணி, அவங்க அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து ஏப்பா, என்னப்பா பெரிய அந்தஸ்து? நம்ம கொடுத்தாப்பா அந்தஸ்து இருக்கு. நீ புறப்பட்டு போப்பா. பாரு, மணி 11:45, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. நீ எப்படியா போய் அந்த பொண்ணை காப்பாத்துப்பா. மணி. சொன்ன கேளுப்பா ரவி, சொன்ன கேளு, அடம் முடிக்காத போ. கீதா கேளடி கண்மணி என் பாடலை, என் மனம் ஏற்றது உன் காதலை. பாட்டுக்கு யாரடி பல்லவி சொல்வது, வீட்டுக்குள் நீ இருந்தால். காற்றுக்கு யாரடி குளிர்ச்சியை சேர்ப்பது, கூட்டுக்குள் நீ இருந்தால். இந்த பிறவி மாறினாலும் கொண்ட உறவு மாறிடாது. வா வா அன்பே வா கீதா,
பாட்டுக்கு யாரடி பல்லவி சொல்வது வீட்டுக்குள் நீ இருந்தால் நீயும் வர காத்திருந்தேன், நீண்ட வழி பார்த்திருந்தேன், 12 மணி வரையில் கண்ணீரண்டும் பூத்திருந்தேன். மாளிகையில் வாழ்ந்திருக்கும் மாடப்புறா நான் இருக்கும், எல்லை வந்து காதலிக்கும் என்று எண்ணி பார்த்ததில்லை. உன்னுடைய காதலையும் அன்புப் பாடலையும் இன்று நான் அறிந்தேன். உள்ளவரை கண்மணியே எந்தன் பொன்மணியே உன்னை நான் பிரியேன். சூரியன் பார்வையின்றி இந்தத் தாமரை பூக்காது. வேறொரு மாலையிட இந்தத் தோள்களும் ஏற்காது. வண்ணாடையில் வரும் வானவில் என்றும் நான் தொடத்தானே. வா, வா, அன்பே வா. கீதா சங்கீதா வானகத்தில் பூத்திருக்கும் வெள்ளி நிலா நான் இருக்கும், வாசல் வந்து சேரும் என்று சொப்பனத்தில் நினைத்ததில்லை. நல்ல நல்ல பாடல் தரும் நீ அறிந்த ஏழு ஸ்வரம், உன்னை என்னை சேர்த்து வைக்கும் ஒரு ஸ்வரம் நாதஸ்வரம். கொஞ்சம் ஒரு காலம் வரும், நல்ல நேரம் வரும், மணக்கோலம் வரும். கொந்தளிக்கும் ஆசைகளும் மழை ஓசைகளும் அன்று கூடி வரும். நீ ஒரு ஆணையிட இந்த நெஞ்சமும் தாண்டாது. நீ எந்தன் சொந்தமடி உம்மை செங்கலும் தீண்டாது. இந்தப் பூவுடன் பொங்கும் பார்க்கடல் என்றும் உள்வசம் தானே. வா, வா, அன்பே வா. கீதா சங்கீதா பாட்டுக்கு யார் இங்கு பல்லவி சொல்வது வீட்டுக்குள் நீ இருந்தால். காற்றுக்கு யார் இங்கு குளிர்ச்சியை சேர்ப்பது கூட்டுக்குள் நீ இருந்தால். இந்த பிறவி மாறினாலும் கொண்ட உறவு மாறிடாது. வா, வா, அன்பே வா. கீதா சங்கீதா